ரூ. 25,000 கடன் இருந்தது வீட்ல. ரூ. 25,000 கடன வந்து திரும்பி குடுக்க முடியாத ஒரு நிலைமை எங்களுக்கும் வந்துச்சு. ஓ! ஆ. ஆமா. அந்த ஒரு 6 மாசமா வந்து ரூ. 25,000 திரும்பி குடுக்க முடியல. கரெக்ட்டான ஃபண்ட் ஃப்ளோ இல்ல வீட்ல. இது எப்படி போக போகுதுங்கிறது தெரியலங்கிற மாரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. எனக்கு அது இன்னும் ஞாபகம் இருக்கு சொன்னது. மேபி அது கரெக்ட்டா இருந்திருக்கலாம். பட் அந்த சொன்னபோது வந்து எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்தது. ஐ ஹேவ் டு சம்ஹவ் ஹெல்ப், சம்ஹவ் கான்ட்ரிபியூட், சேஞ்ச் திஸ் சிச்சுவேஷன் அப்படின்னு தோணுச்சு. அப்ப வேற எதுவுமே யோசிக்காம வந்து எடுத்த முடிவு தான் வந்து நடிக்கலாம் அப்படிங்கிற முடிவு. ஓ! பட் வெரி அந்த வாய்ப்பு கிடைச்ச உடனே ஜம்ப் பண்ணிட்டேன்னா வந்து அது சுலபமா இல்ல. நான் அது ம். ஒரு 4, 5 பசங்க கிட்ட சொன்னேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொன்னேன், "நான் நடிக்க போறேன்டா" அப்படின்னு. எல்லாம் சிரிச்சாங்க. "நீ ம். நடிக்க போறியா? இந்த மூஞ்சியா?" எனக்கு வந்து அப்ப நான் கிளிப் எல்லாம் போட்டிருந்தேன். நான் வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 8 ஹவர்ஸ் வந்து அ கிட்டத்தட்ட அம்பத்தூர்ல இருந்து அ கிட்டத்தட்ட ஓஎம்ஆரோட எண்ட் வரைக்கும் நான் வந்து போயிட்டு இருந்தேன். நோவான்ட்டு அங்க ஒரு ஆமா. பிரிண்டிங் ஃபேக்டரி இருக்குது. அ அதுக்கு நான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் கிட்டத்தட்ட நான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ மை ஃபேஸ் வாஸ் ஆல் கம்ப்ளீட்லி டேன்ட். ஐ வாஸ் லுக்கிங் வெரி டிஃபரெண்ட். லுக்ஸ பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. அப்படி இருக்கும்போது சிரிச்சாங்கல்ல. எப்போ வந்து சிரிக்கிறாங்களோ, எப்போ வந்து நம்மள புஷ் பண்றாங்களோ, எப்போ வந்து நம்மள வந்து கம்மியா நினைக்கிறாங்களோ, ஐ வாண்ட் டு ப்ரூவ் இட் டு தெம் ஆல்சோ. மோர் தென் ரீபேயிங் மை ஃபேமிலி, ஐ தாட் ஐ ஹேவ் டு ப்ரூவ் இட் டு தீஸ் பீப்பிள் தட் ஐ கேன் பி அன் ஆக்டர். அது எனக்குள்ளேயே வந்து ஒரு சின்ன ஒரு சவால் மாதிரின்னு தோணுது. வீட்லயும் அது அடிக்கடி நடக்கும். இது பண்ண மாட்டான் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, அது பண்ணணும் அப்படிங்கிறது தோணும். he won't be able to do this ன்னு யாராவது if they put me down, I would want to prove it wrong. அப்படிதான் வந்து விளையாட்டா ஆரம்பிச்ச விஷயம் தான். Then you cannot do this ன்னு சொல்லும்போது வந்து சரி, I have a degree, I have a work experience, I can start my own buying house, or I can maybe so in the future I can have my own stitching unit. பண்ண முடியும். இது முடியாதுன்னு சொல்றான்ல, இவனுக்கு வந்து நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஒரு படம் பண்றேனே அப்படின்னு தான் வந்து நேருக்கு நேர ஆரம்பிச்சது. Then of course with all the love, I continued and I uh, சூர்யாவா பேரை மாத்தி அப்போ அப்படி நடிக்கிற மாதிரி ஆச்சு. இந்த முதல் சம்பளம் வாங்கிட்டு போய் அம்மாட்ட குடுத்துட்டீங்களா அப்போ? ஆமாங்க சார். ஆ? ரூ. 50,000 சார். ₹50,000 முதல் படத்தோட சம்பளம் ரூ. 50,000. ஸோ சரி. காசுக்காக தான் சார் நடிக்க வந்தேன். அப்புறமா கம்ப்ளீட்லி நோ த லவ் ஃபார் சினிமா அண்ட் டு பி ரெஸ்பான்சிபிள் டு ஆல் மை ஃபேன்ஸ் ஃபார் ஆல் த லவ் தே ஹேவ் பீன் கிவிங் மீ. உலகம் பூரா எல்லாருமே பாக்குறாங்க இல்லையா? அவங்களுக்கு நல்ல படங்கள் குடுக்கணும். அவங்களுக்கு வந்து ஐ ஹேவ் டு மேக் தெம் ப்ரவுட் அப்படின்னு ஒரு வாட்டியும் வந்து ஐ ட்ரை டு கிவ் மை பெஸ்ட். பட் நீங்க எப்படி டெவலப் பண்ணீங்க ஆக்டிங்க? போக போக பாலிஷ் பண்ணிட்டே போனது, நீங்களே அப்சர்வ் பண்ணியா? ஹாலிவுட் மூவிலாம் பார்த்தீங்களா? எப்படி? ஐ டோன்ட் நோ எந்த ஸ்கேல்ல வந்து நான் இப்பவும் நான் சொல்ல முடியும்னு தெரியல சார். 1 to 10 பாத்தீங்கன்னா வந்து வேர் ஐ ஆம் ஆஸ் அன் ஆக்டர் அப்படின்னா வந்து ஐ ஆல்வேஸ் டோன்ட் கிவ் மீ மை செல்ஃப் ஒரு நல்ல மார்க்லாம் நான் கொடுத்துக்க மாட்டேன். எனக்கு நானே வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சர். ஸோ ஐ டோன்ட் ஜெனரஸ்லி கிவ் மார்க்ஸ் ஃபார் வாட் ஐ ஆம். என்னை சுத்தி இருக்கிறவங்க தான் சார். என்னை சுத்தி இருக்கும் போது வந்து when you keep your conscience alive, when you keep your uh, thoughts and opinions and everything open, யார் யார் சரியா சொல்றாங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி தான் ஒரு ரிவ்யூ நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்னா வந்து யார் மனசையும் கஷ்டப்படுத்துறதுக்காக மட்டுமே இல்லாம யூ வாண்ட் டு கிவ் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், யூ ம். வாண்ட் டு மேக் இட் ப்ரொடக்டிவ், யூ வாண்ட் டு அதர்ஸ் டு லேர்ன் ஃப்ரம் வாட் யூர் சேயிங். அந்த மாதிரி யார் யார் சொல்லியிருக்காங்களோ அதை வச்சுக்கிட்டு கத்துக்கிட்ட விஷயங்கள் தான். ஓ!